ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27லிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போமானால், இயேசுவை நம்பி 2 குருடர்கள் பின் தொடர்ந்து, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அவருடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வந்த உடனே இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று அவர்களை பார்த்து கேட்கிறார். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் இயேசுவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், இதை செய்ய உம்மால் ஆகும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்கள் மீது மனதுருகி அவர்களுடைய கண்களை தொட்டார். அவர்கள் பார்வை அடைந்தார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இயேசுவை நம்பி வந்த அவர்களை இயேசு கைவிடவில்லை. இந்த வேளையில கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் இயேசுவை நம்புவீர்களானால், இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய உம்மால் ஆகும், எங்களுக்கு உதவி செய்ய உம்மால் ஆகும், எங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும், எங்களுக்கும் சுகத்தை கொடும், பாவத்திலிருந்து மன்னிப்பை தாரும், சாபத்திலிருந்து விடுதலை தாரும், தரித்திரத்திலிருந்து விடுதலை தாரும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும், சமாதானம் இல்லாத ஒரு நிலையிலிருந்து எங்களுக்கு சமாதானத்தை தாரும், எங்களுக்கு சந்தோஷத்தை தாரும். இயேசுவே, நாங்கள் உம்மை நம்புகிறோம், எங்களுக்கு இரக்கம் செய்யும், உம்முடைய கிருபை தாரும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு அவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, அவர் உங்களை கைவிட மாட்டார். எப்படி அந்த 2 குருடர்களை இயேசு கைவிடவில்லையோ, அதே போல இயேசப்பா உங்களையும் கைவிட மாட்டார். அவர் இன்றைக்கே உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போமா, உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்வார். ஆம், அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக. அந்த 2 குருடர்களும் உம்மை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் மீது மனம் உருக்கமுள்ளவர்களாய் இருந்து அவருடைய கண்களை தொட்டு அவர்களை விடுதலையாக்கினீர், அவர்களை பார்வை அடைய செய்தீரே. இயேசுவே, அதே போல இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய உம்மால் ஆகும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும் ஆண்டவரை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஆண்டவரை, பிரச்சனையிலிருந்து, பலவிதமான போராட்டத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு விடுதலை ஆக்கும் ஆண்டவர். இப்பொழுதே விடுதலை ஆக்கும். நீர் இப்பொழுதே விடுதலை ஆக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குருடர்களை தொட்ட உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை இந்த வேளையில தொட்டு விடுதலை ஆக்கினதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆம், பிரியமானவர்களே, இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்தார், உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார், உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.